இன்னைக்கு நம்ம அடிக்கிற வெயிலுக்கு நல்ல குளிர்ச்சியான நொங்கு பால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் 4 பீஸ் நொங்கு எடுத்திருக்கேன். ஸோ நொங்கு இந்த மாதிரி ஸ்கின்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற நொங்கு பீசஸை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நான் ஃபைனலாக போடுறதுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நொங்கு பீசஸ் மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையுமே சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதில் நம்ம 1 கப் பால் சேர்த்துக்கலாம். நான் பால் நல்லா காய்ச்சி ஆற வச்சு அதை கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த பால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். காய்ச்சாத பால் நம்ம சேர்க்க வேணாம். இது கூட நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சுகரும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஜார் க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த நொங்கு பீஸ் எல்லாமே பாலோட சேர்ந்து நல்லா ஸ்மூத்தாக பிளெண்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஃபைனலாக இதில் சேர்க்கறதுக்காக நம்ம கொஞ்சம் நொங்கு பீசஸ் எடுத்து வச்சுருந்தோம். அந்த நொங்கு பீசஸையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸில் இதை ஊற்றி நல்லா சில்லுன்னு நம்ம சர்வ் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா சில்லுன்னு வேணும்னா இதில் நீங்கள் கொஞ்சம் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ நமக்கு ரொம்பவே டேஸ்டியான நொங்கு பால் ரெடி ஆயிருச்சு. அடிக்கிற வெயிலுக்கு அடிக்கடி இந்த மாதிரி குளிர்ச்சியான நொங்கு பால்லாம் செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.